Hi friends, இந்த வீடியோவில் Airtel Xstream setup boxோட unboxing plus review பார்த்துடலாம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல, நீங்கள் தைரியமாக வாங்கலாம். ஆப்ஸ் எதுவும் க்ளோஸ் ஆகலை, ஹீட் ஆகலை, ரீஸ்டார்ட் ஆகலை, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது வரைக்கும் பக்காவாக யூஸ் ஆகிட்டுருக்கு. எல்லாமே செட்டப் பாக்ஸ் ப்ளஸ் ஓடிடி கேம்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல வேணும்னா, நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளேயோட வேணும்னா நீங்கள் ஏர்டெல்லை சூஸ் பண்ணிக்கலாம். அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்பில்ட்டாக வந்து க்ரோம் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், யூஎஸ்பி ஸ்லாட் வேறு தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எல்லா டிவி கூட, நார்மல் டிவி, ஸ்மார்ட் டிவி, எல்லா டிவி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. டிஸ்பிளே வந்து ஏர்டெல்லோட டிஸ்பிளே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுப்பாங்க. அவுட்புட் ஆடியோ வீடியோ அவுட்புட்ஸ் எல்லாம் பக்காவாக தான் இருக்குது. நான் நார்மல் ஹோம் தியேட்டரில் கொடுத்துருந்தேன், நல்லா இருந்துச்சு. நீங்கள் வேணால் வேறு ஏதாவது ஹோம் தியேட்டரில் கொடுத்து பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். மெயினாக வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்டர் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இதை வாங்கணும். இல்லை இன்டர்நெட் கனெக்ஷன் ஃப்யூச்சரில் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் செட்டாப் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற சேனல்ஸ் மட்டும்தான் வரும். 3.5mm ஜாக் வந்து எதுவுமே கிடையாது. மற்றபடி கண்டிப்பாக இதுக்கு வந்து ஏர்டெல் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். மற்ற சப்ஸ்கிரிப்ஷன் என்றைக்கு எக்ஸ்பயர் ஆகுதோ அன்றைக்கி இந்த ஆப்ஸ், அதில் இருக்கிற ஆப்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் தான். அதே மாதிரி டிவி சேனல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும்தான் வரும். இந்த பாக்ஸ் வாங்குறதுனால உங்களுக்கு எல்லாமே மூவிஸு இதெல்லாம் வராது. சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து இதில் எந்தெந்த சேனல் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்களோ அது வரும். அதுக்கப்புறம் இன்டர்நெட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆப்ஸ் வழியாக யூஸ் பண்ணிக்கலாம். அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் இது கூட வருமானு கேட்டால் எல்லாம் வராது, நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். ஏர்டெல் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு எதாவது கொடுத்தாங்கன்னா அதை கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து வேறு சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் தனியாக தான் வாங்கணும். ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமோட இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு 1 இயருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போது வந்து எப்படின்னு தெரியல. நான் வாங்கும்போது இந்த அப்கிரேட் பண்ணுற ஆஃபர் இருந்ததுனால எனக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து 2229 கிடச்சிது. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் எந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. எல்லாமே பக்காவாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருந்தால் எடுங்க. மெயினாக மொபைல் டேட்டாலும் ஒர்க் ஆகும். அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் இன்னும் நல்லா ஒர்க் ஆகும். இதை நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரிவ்யூ சொல்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே டாப்பில் செட்டாப் பாக்ஸ் இருக்குது. ரொம்ப கேட்சியான டிசைனாக கொடுத்துருக்காங்க. வெயிட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கவரில் வந்து வேறு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் யூசர் மேனுவல் தான் இருக்குது. உங்களுக்கே தெரியுது பார்த்தா, டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரிமோட் இருக்குது. ரிமோட் பார்க்கவே நல்லா தான் இருக்குது. மற்ற நார்மல் ரிமோட்டை விட இது ரொம்ப சின்னதாகவே இருக்குது. பழைய செட்டாப் பாக்ஸுக்கு இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரிமோட்டு. இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு கூட பேட்ரி கொடுத்துருக்காங்க. வாங்கும்போது ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் பேட்டரிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. பேசிக் பவர் அடாப்டர் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. இது கூட ஆக்ஸ் கேபிள் எதுவும் வராது. நார்மல் டிவியில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆக்ஸ் கேபிள் தனியாக தான் வாங்கணும். அதுக்கப்புறம் ரிமோட் பார்த்திங்கன்னா, ரிமோட்லேயே அமேசான் ப்ரைம், யூடியூப், கூகுள் சர்ச், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் வரும். ஒரு நிமிஷம் ஆகும். இது கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஸ்க்ரீன். இது கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு தனியாக இருக்குது. அது நீங்களே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்ஜினியர்ஸை வச்சு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு டிவி சேனல்ஸ் அந்த பேஜில் வந்து நிற்கும். அதில் வந்து நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ணுற சேனல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் தெரியும்.
உங்களுக்கு அது நெக்ஸ்ட் டைம் ஈஸியாக நேவிகேட் பண்ணி போகிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் டிவி கைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரைட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஆல் சேனல்ஸ், நியூஸ், என்டர்டெயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், ஹெச்டி, கிட்ஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ் லாங்குவேஜ் வைஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ரிலேட்டடான சேனல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அதில் வரும். தமிழ் செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எல்லா தமிழ் சேனலும் உங்களுக்கு அதில் தெரியும். இதில் மெயின் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற சேனல்ஸ் மட்டும்தான் தெரியும், மற்றபடி எல்லாம் லிஸ்ட்டில் வரும். அதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண சேனல்ஸ், யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ், வாட்ச் பண்ண மூவிஸ் இது எல்லாமே உங்களுக்கு அதில் தெரியும். அதுக்கப்புறம் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமோட மூவி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் தெரியும். இந்த பாக்ஸ் வாங்கும்போது எனக்கு 1 year சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு எல்லாமே அந்த ஹோம் ஸ்க்ரீனில் வரும். ரீசெண்டாக வாட்ச் பண்ண மூவிஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே விட்டிங்களோ அதுலேருந்து ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேனல்ஸ், ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஹோம் பேஜில் காட்டும். இதில் வந்து நிறைய மூவி கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அமேசான் ப்ரைம் மேலே வருமானது வந்து டவுட்டு தான். அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் சர்ச் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிமோட்டை வந்து நீங்கள் வாய் பக்கத்துலேயே வச்சு நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா அது இங்கே நார்மல் கூகுள் சர்ச் மாதிரி ஒர்க் ஆகும். டிவிக்குள்ளே எல்லா இடத்துலையும் நேவிகேட் பண்ணிவிடும். ப்ளே ஸ்டோர் போகணுன்னா ப்ளே ஸ்டோர் போய்க்கலாம். யூடியூப் ஓப்பன் பண்ணால் யூடியூப் அந்த மாதிரி எல்லா கூகுள் சர்ச்சும் இதில் ஒர்க் ஆகும். டிவிக்கு மட்டும் கிடையாது, எல்லா கூகுள் சர்ச்சும் இதில் ஒர்க் ஆகும். இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணேன், அது டிவியோட அந்த ப்ளே ஸ்டோரில் வந்துடுச்சு. இதில் வந்து 5000 அண்ட் அபவ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் தேவைப்படாது. நமக்கு பேசிக்காக கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் தேவைப்படும். கேம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதில். நான் அது கேம்ஸ் இப்போ எதுவும் இன்ஸ்டால் பண்ணல, எனக்கு கேம்ஸ் அந்த அளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஷோஸ் போனீங்கன்னா டிவி ஷோஸ் எல்லாமே அதில் வரும். மூவிஸில் மூவி கலெக்ஷன்ஸ், ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணது ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸ், மற்றபடி ப்ளே ஸ்டோர், யூடியூப் கிட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, கேம்ஸ் இருக்குது. நான் கேம்ஸ் எதுவும் இன்ஸ்டால் பண்ணல. நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன்ஸ் இவ்வளோ தான். கூகுள் ஆப்ஸ் வந்து டிஃபால்ட்டாக அது இன்ஸ்டால் ஆகி வரும். அதுக்கப்புறம் யூடியூப் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். அமேசான் ப்ரைம் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக அமேசான் ப்ரைம் எப்படி பார்ப்பீங்களோ அதே தான் இது, வேறு எந்த சேஞ்சும் இருக்காது. உங்களுக்கு இதில் அமேசான் சப்ஸ்கிரிப்ஷன் வராது, நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நெட்வொர்க் செட்டிங்ஸ் போகிறேன். நார்மல் நெட்வொர்க் செட்டிங்ஸ் தான் இல்லை இருக்கும். ஐபி அட்ரஸ், ப்ராக்ஸி, இந்த மாதிரி ஒய்ஃபை ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது எல்லாமே இருக்கும். வேறு எதுவும் இல்லை இதில். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஏர்டெல் ரிலேட்டடான எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போய் பார்த்திங்கன்னா காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஃபேவரைட்ஸ், ரீசார்ஜ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம் செட்டிங்ஸில் வந்து ஒய்ஃபை போனீங்கன்னா நெட்வொர்க் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ப்ளூடூத், ஏதாவது ஆக்சசரிஸ் உங்களுக்கு கனெக்ட் பண்ணணுன்னா இதை வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிமோட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம், ஸ்பீக்கர்ஸ் நிறைய கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா நெட்வொர்க் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ், அது வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமோட அக்கௌண்ட்ஸ் ஒன்று வரும்,
இன்னொன்று வந்து நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட், எந்த அக்கௌண்ட்டில் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறோமோ அது வரும். அதுக்கப்புறம் ஆப்ஸ், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அதில் வரும். நீங்கள் நார்மலாக மொபைலில் எந்த ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதெல்லாமே இதில் வரும். அதோட ஆக்சஸ், பர்மிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாடி சென்சார்ஸ், கேலண்டர் எல்லாமே. இது கூட உங்களுக்கு கூகுள் கேஸ்ட் அட்டாச் ஆகி வரும் இந்த பாக்ஸ் கூடயே. அதனால் உங்களுக்கு எல்லா கூகுள் டிவைஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் கூட இந்த செட்டாப் பாக்ஸில் வந்து கேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடிஷ்னல் பர்மிஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக மொபைலில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்கும், ஆப்ஸ் ரிலேட்டடாக. அதுக்கப்புறம் டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ், டிவைஸோட செட்டிங்ஸ், நம்ம கீபோர்ட், ப்ளூடூத், சவுண்ட் எல்லாமே இதில் வரும். அடுத்து சிஸ்டம் ரிலேட்டடான எல்லா செட்டிங்ஸ், சவுண்ட் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா சிஸ்டம் எதுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த செட்டிங்ஸ் எடுத்துக்கும். உங்கள் டிவி வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த செட்டிங்ஸ் அது டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கும். அதே மாதிரி தான் டிஸ்பிளேயும் கூட. நீங்கள் அதை விட கம்மியாக வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம், அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஃபால்ட் வால்யூம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் ஆன் பண்ண உடனே எந்த வால்யூமில் இருக்கணுமோ அந்த வால்யூம் வச்சு அதில் இதை செட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு 4GB வரும். அதில் நீங்கள் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக வேணும்னா உங்களுக்கு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி வழியாக நீங்கள் மூவி கூட ப்ளே பண்ணலாம். நல்ல குவாலிட்டியான அவுட்புட்டாக வரும். உங்களுக்கு ஆடியோ, வீடியோ எல்லாமே பக்காவாக இருக்கும். நீங்கள் அது எந்த ஃபைல் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணி வரும். அதுக்கப்புறம் மற்றபடியான பேசிக் செட்டிங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இந்த ஓடிடி ஆப்ஸ் ப்ளஸ் இந்த மற்ற அப்ளிகேஷன்ஸ், இன்டர்நெட் ரிலேட்டடாக எல்லாமே யூஸ் பண்ணணுன்னா மினிமம் 4 Mbps ஸ்பீடு உள்ள ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் வந்து பக்காவாக இருக்கும். மெயினாக வந்து நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் பக்காவாக இருந்துச்சுன்னா மட்டும் எடுங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாதவங்க இந்த டிவைஸை நீங்கள் வாங்க வேண்டாம். ஏன்னா அதுக்குன்னு உங்களுக்கு தனியாக ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஹெச்டி சேனல்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இதில் வந்து இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வாங்கி வேணால் வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் இன்டர்நெட் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்டர்நெட் இல்லைன்னா வெறும் சேனல்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம், வேறு எதுவும் வராது. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா செட்டிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்த எல்லா செட்டிங்ஸும் இதில் வந்து பழைய செட்டாப் பாக்ஸில் இருக்கிறது ப்ளஸ் இந்த ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் எல்லாமே இதில் வரும். அலெக்ஸா டிவைசஸ் கூட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். மற்றபடி ஸ்ட்ரீமிங் எல்லாம் பக்காவாக இருக்கும். ஸ்லோவாக இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் ஹேங் ஆகும், மற்றபடி எதுவும் இருக்காது. ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் கலெக்ஷன்ஸ், மூவி கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஆனால் அமேசான் ப்ரைம் அளவுக்கு வரல. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். நான் ஒரு மூவி ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், உடனே ப்ளே ஆகுது. நல்ல ஃபாஸ்டர் கனெக்ஷன் இருக்கிறதுனால. இது உங்களுக்கு டிவியில் நான் மொபைல் வழியாக ரெக்கார்ட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த வேவ்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தெரியும். மற்றபடி நல்லா ஹெச்டி டிவிஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை நார்மல் டிவிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு தனியாக ஆக்ஸ் கேபிள் வாங்கினீங்கன்னா அது கூட கனெக்ட் பண்ணலாம். அது கூட கனெக்ட் பண்ணுறது கூட பின்னெல்லாம் இருக்குது. ஹெச்டி டிவி இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.